ஹாய் மக்களே, இன்றைக்கும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நமக்கு வந்துட்டு பொது மன்னிப்பு யுஏ கவர்மெண்டால் வழங்கப்பட்டு நான் கடந்த 2 நாட்களாக சிறப்பாக போய்கிட்டே இருக்குது. அது கூட இன்னும் அடிஷ்னலாக ஒரு 2 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அப்டேட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொது மன்னிப்பை நாடி போகக்கூடிய மக்கள் அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டில் அவங்களுக்கு லேபர் கார்டு வேலை ஏதாவது ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைன் எல்லாமே முழுவதுமாக ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது ஒர்க் பர்மிட்டில் ப்ரீவியஸில் ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அம்னிஸ்டி சென்டர் போகிறதுக்கு முன்னாடி தஹசீல் சென்டரில் போயிட்டு உங்களுடைய ஃபைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு போங்க, லேபர் கார்டு மேலே இருக்கிற ஃபைன்ஸ். அதே மாதிரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 25%லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் ரெடியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் டிரைவராக இருந்து உங்களுக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபைனை வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைனையும் முழுவதுமாக அடைச்ச பிறகு நீங்கள் அம்னிஸ்டி சென்டர் போகணும். ஒருவேளை உங்கள் பேரில் ஒரு காரோ இல்லை பைக்கோ இருந்து அது முழுக்கியாக ஓவர் ஆகி கடந்திருந்தாலும் அதை ஒன்று ரினிவல் பண்ணுங்கள், இல்லை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான ரெக்கார்டையும் கிளியராக வச்சுட்டு அம்னிஸ்டி சென்டர் வர சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ லேபர்லேயும் ஃபைன் ஃப்ரீ பண்ணியாச்சு. டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து 25லேருந்து 35% ஃபைன் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய சலுகைகளை நீங்கள் அம்னிஸ்டியில் போயிட்டு உங்களுக்கான பர்மிட்டை வாங்கி அடுத்த விசா மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியாக யுஏ கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி மக்களே.